திமுகவினரின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்களை வாங்கவில்லை என்று திமுக முறையிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திமுக சார்பில் அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதிபா, திமுகவின் முறையீட்டில் என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதையும் வாங்கவில்லை, தவறான தகவலை அளித்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தொடர்பாக அவசர வழக்காக எடுக்க கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்தால் நாளைக்கு விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னணி குறித்து பார்த்தோமானால், பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஓடிபி விவரங்களை பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன், நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பாக இந்த முறையீட்டை முன்வைத்தார். பொதுமக்களிடம் திமுகவினர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதையும் பெறவில்லை. அதிமுக தரப்பில் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஓடிபி பெறுவதாக தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்து இடைக்கால தடை உத்தரவு பெற்றுள்ளனர். அதேபோல தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலேயே உறுப்பினர்களை சேர்க்கிறோம். உறுப்பினர் சேர்க்கை சம்மதம் பெறுவதற்காகவே ஓடிபி பெறப்பட்டது. வேறு எந்த ஆவணத்தையும் யாரிடமும் பெறவில்லை. தற்போது உறுப்பினர் சேர்க்கை பணி மொத்தமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என கோரினார். அதற்கு நீதிபதிகள் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்யவும் நாளைக்கு விசாரணைக்கு எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா.